ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காரு. ஹாலில் வந்து உட்காந்துருக்கும்போது வந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அப்போ வந்துட்டு ரவி வந்து அண்ணாமலை கூப்பிட்றாரு அப்பா அப்பான்ட்டு. அப்போ வந்துட்டு அவர் அப்படியே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த டயர்ட்னஸ்லேருந்து அப்படியே சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னதும் வந்துட்டு இது இல்லைப்பா ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னதும் வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கீங்களேப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னதும் இப்போல்லாம் நம்ம வீட்டில் என்னென்னவோ நடக்குதுப்பா அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா நகையை வர காணும், இந்த மனோஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே, உண்மையை மறைச்சிட்டானே அப்பலாம் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. எல்லாம் சரியாயிடும்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னது வந்துட்டு நீ இப்போ தானப்பா வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க அங்கிள் எல்லாம் சரியாக போயிடும். மீனாவுடைய நகை தான் இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா நம்ம ஹீரோ முத்து வந்து என்ட்ரி ஆகுறாரு. நல்ல பட்டையங்கிட்டையும் அடிச்சுக்கிட்டு வராரு. வந்துட்டு அப்படியே வந்துட்டு படியில் ஏறும்போதே வந்து சொல்லிக்கிட்டே வராரு. ஓம் க்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லினே வராரு. சேச்சா இப்படி இல்லை, இப்படியே சொன்னார். ஓம் க்ரீம் ஸ்ரீம் கரீம் கரம் அப்படின்றாரு. அவர் சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்லேயே வந்துட்டு உள்ளே வராரு. வந்ததுமே வந்துட்டு அம்மா தாயே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துன்னு கத்துறாரு. அண்ணாமலை அவங்க இவங்க எல்லாருமே அலறிடுறாங்க. பாவம் செம்ம காமெடியான எபிசோடுங்க இது. அந்த முத்து பண்ணுற வேலை ஐயோ செம்ம இது பண்ணுறாரு. கத்திக்கினே வராரு. நான் வாசப்பாடியில் வந்துட்டேம்மா, வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வலது காலை தான் எடுத்து வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வலது கால் எடுத்து அப்படி வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே கத்துறாரு. அப்படியே அலறிடுறாங்க. அலறின சொல்லி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே மீனா ரவி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. எல்லாருமே வந்ததும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேட்குறாங்க என்னடா ஆச்சுன்னதும் எல்லாரையும் சுற்றி சுற்றி வராரு. டே என்னடா ஆச்சு, ஏங்க இவனுக்கு மரங்கரம் கழண்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுது. அப்பா நான் இந்த மாதிரி வந்து ஒரு சாமியார்கிட்ட போனேன்பா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இது கொடுத்தாரு. ஓம் க்ரீம் க்ளீம் அப்படின்றாரு. கரம் அப்படின்னு கரம் மசாலாவா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஏய் அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. வாயில் போட்டுக்க, அப்புறம் என்னது டப்பிங் பண்ணுற வாய் அப்புறம் பண்ணாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொன்னதும் ரவி வந்து பயந்துட்டு ஏய் வாயில் போட்டுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி பட்டுன்னு 2 அடி வச்சிடறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கிறாரு. அப்பா ஃபஸ்ட்டு அண்ணாமலையை சுற்றுறாரு. டே என்னடா பண்ணுற அப்படின்னதும் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து நல்ல சக்தி இருக்குது, நல்ல இது இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் விஜயாவை சுற்றிக்கினே வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கினே போயிட்டு அண்ணாமலை பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஃபோன் எடுத்து சாமி நான் வந்துட்டேன் சாமி, வாசலில் வரும்போது இந்த மாதிரி வைப்ரேட் ஆச்சு சாமி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. சுற்றிட்டே இருக்கும்போது வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம மனோஜும் ரோகிணியும் வராங்க. அவங்கள 2 பேரையும் போயிட்டு அப்படியே சுற்றுறாரு. அதே மாதிரி ஓம் க்ரீம் க்ளீம்னு சொல்லிக்கினே சுற்றிக்கினே இருக்கிறாரு. அப்புறம் ரோகிணி வந்துட்டு ஆண்டி என்ன ஆண்டி இவர் பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு அப்போ 2 பேரையும் சுற்றுறத விட்டு வெறும் மனோஜை மட்டும் சுற்றுறாரு. அப்போ வந்துட்டு இவங்ககிட்ட கெட்ட வைப்ரேஷன் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அம்மா என்னம்மா இது, என்னம்மா பிரச்சனை என்னதும், ஏய் உன் புருஷனை பாருடி, என்னடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து மீனாவை பார்த்து கேட்குறாங்க. எனக்கே தெரியல அத்தை, அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் செம்ம காமெடியாக இருக்குது. இல்லைப்பா இது வந்துட்டு எங்கள் நகை வந்து காணாமல் போச்சுல, அதனால் வந்துட்டு நான் போய் ஒரு சாமியாரை போய் பார்த்தேன். இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு சக்தி வாய்ந்த சாமியார், அவர் வந்துட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து மந்திரிச்சு கொடுத்துருக்காருன்னதும் வந்துட்டு என்னது இதெல்லாமா அப்படின்னு அவர் திறந்து காட்டுறாரு. திறந்து காட்டும் போதே வந்துட்டு மனோஜும் நம்ம விஜயாவுமே அப்படியே மூஞ்சே மாறிடுது அவங்களுக்கு. எதுக்குடா வாங்கிட்டு வந்தேன்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் வந்துட்டு 24 மணி நேரத்தில் வந்து நகையை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஏன் எலுமிச்சம்பழத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படின்னதும் வந்துட்டு ஏன் சிபிஐ இதுன்னு சொல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம முத்து. அவங்க 2 பேரும் ஒரு அண்ணன் தங்கச்சி கான்வர்சேஷன் மாதிரியே தான் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இருக்குது.
தங்கச்சி கலாய்க்கும்போது அண்ணன் வந்து கலாய்ப்பார்ல, அந்த மாரி தான் வந்துட்டு முத்துவும், ஸ்ருதியும் வந்து கலாய்ச்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்ல இந்த இது 24 மணி நேரத்தில யார் எடுத்தாங்களோ, அவங்க வந்துட்டு அவங்க வாய் வந்து கோணிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மனோஜுக்கும் நம்ம விஜயாவுக்கும் வந்துட்டு அப்படியே இல்ல. இது வந்துட்டு அ அந்த இது வந்துட்டு வெளியில இருந்தாலும் சரி, நம்ம வீட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி எதனா ஒண்ணு ஆயிடும் அப்படின்னு வந்துட்டு சாமியார் சொன்னாரு அப்படின்னு சொன்னதும், முத்து வந்து சொன்னதும் வந்துட்டு கரெக்ட்டா வந்து அண்ணாமலையும் சொல்றாரு. ஆமாம்மா நான் கூட எங்க ஊர்ல வந்து இந்த மாரி கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மாரி வந்து செய்வாங்க. செஞ்சதும் வந்துட்டு அவங்க வீட்ல வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆவுறதோ, ஏதோ ஒண்ணு ஆவுறதோ வந்துட்டு நடக்கும். நானுமே வந்துட்டு அத பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு விஜயாக்கு இல்ல ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு மீனா கூட சொல்றாங்க. இந்த மாரி வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடும். கை, கால் இதுவாயிடும். ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. அந்த மாரி எல்லாம் சொன்னதும் வந்துட்டு இன்னும் பயம் வந்துருது. பயம் வந்ததும் வந்துட்டு, அவர் அத எடுத்துட்டு போய் வைக்க போறாரு. எடுத்துட்டு போய் வைக்க போனதும் வந்துட்டு, "டேய் டேய் எதுக்குடா அதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிற?" அப்படின்னதும் வந்துட்டு, "இப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க?" அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து கேட்குறாரு விஜயாவ. அப்போ வந்துட்டு, "ஏய் என்னத்தையும் கொண்டு வந்து உள்ள வைக்கிற? யாருக்குன்னா எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னதும் வந்துட்டு, "யாருக்குன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு எங்க நகைய வந்துட்டு யாரோ வந்துட்டு பில்லி சூனியத்துல வந்துட்டு இதுவாயிட்டுருக்கோம், மாறிட்டுருக்கோம். யாரோ திருடிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு நெனச்சு தான் அவங்களுக்கு எதனா ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். நீங்கன்னா வந்துட்டு, இதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னதும், எதையோ கொண்டாந்து உள்ள வைக்கிறீடான்னும், நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எடுத்தீங்களா? நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு கம்முன்னு ஆயிடுது. எடுத்துன்னு போய் வச்சுடுறாங்க. வச்சுட்டும் வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கின்னே போறாரு. ஐய்யய்யோ! யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து போறாரு. இவங்க எல்லாரும் போறாங்க. இப்போ வந்துட்டு நம் நம்ம ரோகிணி, மனோஜ், அ விஜயா இவங்க 3 பேரும் நின்னு அந்த எலுமிச்சம்பழத்த சாமி ரூம்ல இருக்கிறத வந்துட்டு அப்படியே உத்து பார்த்துன்னே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் போயிடுறாரு. மனோஜ் போனதும் விஜயா பின்னாடியே வராங்க. விஜயா பின்னாடியே வந்ததும், மனோஜ் கிட்ட வந்துட்டு, "ஐயய்யோ! போச்சு உன்னால தான் எல்லாம் இப்போ என்னவோ நடக்க போகுது" அப்படின்னதும் வந்துட்டு, அவங்க பார்க்குறாங்க மனோஜோட வாய் கோணிக்கினு இருக்குது. அப்புறம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு பார்க்குறாரு, விஜயாவோட வாய் கோணிக்கினு இருக்குது. "ஐயோ! மனோஜ் இந்த மாரி ஆயிடுச்சே" அப்படின்னு இவங்க கத்துறாங்க. இவங்க வந்துட்டு, "ஐயோ! அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? வாய் இதுவாயிடுச்சும்மா இல்லடா, இல்லடா உனக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடான்றாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துடுறாங்க. "ஐயோ! நீங்க என்ன நீங்களே காட்டி குடுத்துருவீங்க போல இருக்குது. யாருக்கும் ஒண்ணும் ஆவல" அப்படின்னதும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் அந்த வாய வந்து தடவி பார்த்துக்கிறாங்க. யாருக்கும் ஒண்ணும் ஆவல, ஒண்ணும் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க 2 பேருமே இருக்கிறீங்களே, நீங்களே சத்தம் போட்டு காட்டி குடுத்துருவீங்க. உங்கள கம்முனு இருங்க" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "இல்ல அவன் எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கான்" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, அவரு அப்புறம் வந்துட்டு, "அத்தை அதில ஆன்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போங்க" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு விஜயா போயிடுறாங்க. மனோஜ் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. அப்போ வந்துட்டு ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ராட் வேல பார்த்துருக்கான். நீ வந்துட்டு அவன போய் நம்புறியா? அவன் எங்கேயோ இருந்து அந்த எலுமிச்சம்பழத்த தூக்கிட்டு வந்திருக்கான்" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல ரோகிணி எனக்கு பயமா இருக்கு ரோகிணி" அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏங்க கோயிலுக்கு கூட்டின்னு போனாலே கோயிலுக்குள்ள கூட வரமாட்டான். இவன் போய் ஒரு சாமியார பார்த்து மந்திரிச்சு எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வரானா? அவன் பொய் சொல்றான். நீங்களே பயந்து நீங்களே காட்டி குடுத்துருவீங்க. உங்க வாயிலேருந்து உண்மைய வர வைக்கிறதுக்கு தான் அவன் இந்த மாரி வந்துட்டு பண்ணின்னு இருக்கான். நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அது சும்மா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு ரோகிணி அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சரி, சரி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இங்க என்னடான்னா வந்துட்டு ஸ்ருதியும் நம்ம இவங்களும் வந்து அ பேசின்னு இருக்கிறாங்க. இங்க வந்துட்டு ர ரவ் சாரி கிச்சன்ல வந்துட்டு மீனாவும், முத்துவும் வந்துட்டு வந்து இது பண்ணின்னுக்கிறாங்க. முத்து வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஒரு ஒரு மாரி இந்த நிஷ்ட நிலையில உட்காருவாங்கல்ல, அந்த மாரி உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க, "நீங்க சரியான ஆளுங்க" அப்படின்னதும், "ஏன் என்ன?" அப்படின்னதும், "நான் வந்துட்டு வெத்தலையில வந்து மை போட்டு பார்க்கலான்னு சொன்னப்போ, நான் வந்து படிச்சவ, நீ வந்துட்டு உனக்கு அறிவு இல்லாம பேசுற" அப்படிலாம் வந்துட்டு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்களே போய் ஒரு சாமியார பார்த்து இந்த மாரி எலுமிச்சம்பழம்லாம் வாங்கின்னு வந்திருக்கீங்களே அப்படின்னதும் வந்துட்டு,
ஆமா. இப்ப என்ன அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "நீங்க சரியான ஆளு தான்" அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. "ஆமா, எந்த சாமியார போய் பார்த்தீங்க? நீங்க யார்கிட்டயும் ஏமாந்தலல்ல? அவர் பவர்ஃபுல் சாமியாரா? கண்டிப்பா வந்துட்டு நம்ம நகை கிடைச்சிருமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "ஆமாமா, அவரு வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச சாமியார் தான்" அப்படின்றாரு. "எனக்கு தெரிஞ்ச சாமியாரா? யாருங்க?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அந்த சாமியார் பேர் வந்து முத்தானந்தா அப்படின்னதும், "முத்தானந்தாவா? அவரு யாரு?" அப்படின்னதும் வந்துட்டு, அவர் வந்துட்டு அப்படியே கை வந்து காட்டுறாரு. இந்த ஆசீர்வாதம் பண்ற மாரி, அவர்கிட்ட வந்து "நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சு இழுத்து, குனிய வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. "நல்லா இருங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க?" அப்படின்னதும் வந்துட்டு, "அட நீ வேற மீனா, அது வந்துட்டு நான் சாமியார் எல்லாம் யாரையும் போய் பார்க்கல. நம்ம வழியில இருக்கிற அண்ணாச்சி கடையில தான் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கின்னு வந்தேன்" அப்படின்னதும் வந்துட்டு, அட கடவுளே! என்னங்க நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னதும் வந்துட்டு, அ ஆமா, இந்த எனக்கு அந்த மனோஜ் மேல தான் வந்து டவுட்டு. அவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த பேயி, சாமி, இந்த சூனியம் அதெல்லாம் பார்த்தாலே அவன் பயப்படுவான். அவனுக்கு வந்துட்டு இந்த வழி தான் கரெக்டான வழி. அவன் கண்டிப்பா மாட்டுவான் பாரு அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, அப்போ அப்போ இல்ல மாட்டலன்னா என்னங்க பண்றது? அப்படின்னு அவன் கண்டிப்பா மாட்டுவான். நான் இப்போ வந்து புரிய வச்சிருக்கேன் அவனுக்கு அப்படின்னதும் வந்துட்டு, அ இவங்க பேசிட்டே இருக்காங்க. இங்க வந்துட்டு ஸ்ருதியும், ரவியும் வந்துட்டு, ஏங்க என்ன இது? இந்த மாரி வந்துட்டு முத்து வந்து இந்த மாரி பண்ணியிருக்கிறாருன்னதும், ஏய் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவன் கோயிலுக்கே வரமாட்டான். ஆனா வந்துட்டு, அவன் போய் ஒரு சாமியார பார்த்து எலுமிச்சம்பழம் வாங்கின்னு வந்திருக்கான்னா, இது வந்துட்டு எனக்கே வந்துட்டு இதுவா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதும், இந்த மாரி வந்துட்டு மனோஜ் மேல தான் அவரு ரொம்ப சந்தேகப்படுறாரு. ஆனா, அவர பார்த்தா அந்த மாரி தெரியலையே அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இந்த மாரியெல்லாம் நடக்குங்க. இந்த மாரி மந்திரிச்சுன்னு வந்து வச்சாக்கா எங்க ஊர்ல கூட கேரளால கூட வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு ஒரு தடவ ஒரு கதை சொன்னாரு. யாரோ வந்து பணம் திருடிட்டாங்களாம் அப்படின்னதும், "உங்க அப்பா தானே திருடுனாரு" அப்படின்னு சொல்லி ரவி வந்து சொல்றாரு. "இல்லங்க வேற ஒருத்தர் திருடிட்டாரு." அப்போ வந்துட்டு இந்த மாரி ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு அங்க கேட்டதும் வந்துட்டு இந்த மாரி ஒரு மரத்தடியில தான் அந்த பணம் இருக்குன்னு சொன்னதும், கரெக்ட்டா அந்த இடத்துல போய் தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பணம் இருந்தது. திருடினவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேரளால வந்துட்டு இந்த மாரி கதைங்கள்லாம் நெறைய இருக்கு. இந்த மாரி மந்திரிச்சு எடுத்துன்னு வந்து வச்சாக்கா, இந்த இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. சொன்னதும் வந்துட்டு, அப்போ கேரளால இதெல்லாம் நடக்கும்ல. ஏன்னா, அந்த இவரே வந்து மலையாளி தான் நெனைக்கிறேன். யாரு ரவியா நடிக்கிறாரு, அவரே மலையாளி தான். அவர் வந்து சொல்றாரு, அப்போ கண்டிப்பா வந்து ம் அ இது கெடைச்சிரும் போல இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா ஓடப்போது. ஆனா வந்து அவர பார்த்தா பயந்தா மாரி தான் தெரியுது. மனோஜ பார்த்தா பயந்தா மாரி தான் தெரியுது. அப்போ உண்மையிலேயே வந்து வாய் கோணிக்குமா? அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து அவங்க கியூரியாசிட்டிய வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்போ வந்துட்டு அந்த நேரம் பார்த்து, "சரி இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வராங்க. அந்த நேரம் பார்த்து மீனா வந்து வெளியில போறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. "என்ன ஸ்ருதின்னதும், "வாங்க மீனா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கூப்பிடுறாரு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு மீனா வந்து வராங்க. வந்ததும் கதவு சாத்திட்டு வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு எந்த சாமியாரை போய் பார்த்தாரு, அவர் வந்துட்டு பவர்ஃபுல்லா அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு முழிக்கிறாங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அப்போ மீனா போயிட்டு அந்த கதவு வந்துட்டு தாப்பால் போட்டுட்டு வந்து அது வந்துட்டு சாமியார்கிட்டலாம் வாங்கலை, வந்துட்டு இந்த மாதிரி கடையில் வரும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் அப்படின்னதும் வந்துட்டு, அடக்கடவுளே! பார்த்தீங்களா? முத்து வந்துட்டு இந்த மாரி வேல பார்த்துருக்காரு அப்டின்னதும் வந்துட்டு, இது வந்துட்டு மனோஜ் மேல வந்துட்டு அவருக்கு ரோகிணி வீட்டுக்கார மேல வந்து அவருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. அவர் வந்து லைட்டா பயந்தா மாரி தான் இருக்கு அப்டின்னு வந்துட்டு சொல்றாரு. ஆமா, பயந்தா மாரி தான் இருக்காரு அப்டின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லுது. ரவியும் சொல்றாரு. வந்துட்டு எப்படியோ வந்துட்டு நைட்டுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த உண்மை வந்து வெளில வந்துரும் அப்படின்னு வந்துட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஐயையோ! நான் வர இந்த நேரம் பார்த்து வீட்ல இருக்க மாட்டேனே! எனக்கு முக்கியமான ஒரு டப்பிங் இருக்குதே! நான் போணுமே! என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஸ்ருதி வந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லுது. சரி நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. இங்க பார்த்தாக்கா மனோஜ் வந்துட்டு ரோகிணிய வந்துட்டு எங்கேயுமே போ விட மாட்றாரு. "ரோகிணி என் பக்கத்துலயே இரு, ரோகிணி என் பக்கத்துலயே இரு, எங்கேயும் போவாத எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னதும்,
மனோஜ் நீ ஏன் பயப்படுற? அவன் சும்மா விளையாட்டு காட்டுறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான். அது சும்மா ஃபேக் அப்படின்றாங்க. இல்ல ரோகிணி என் பக்கத்துலயே இரு ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தூங்கிட்டே இருக்காரு. தூங்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துன்னே இருக்கிறாரு. அப்புறம் ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிச்சதும் வந்துட்டு அவருக்கு அந்த எலுமிச்சம்பழம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் ஏஞ்சிட்டு பாவம் அப்படியே இது என்னது அந்த கட்டில் மேலேயே உட்காந்து அப்படியே தூங்கிட்டே இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு எலுமிச்சம்பழம் தான் அவர் முன்னாடி வந்து நிக்குது. அலறி போயிடுறாரு. அப்புறம் இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.